ஹலோ கைஸ், நான் உங்கள் பாண்டா. ஸோ வந்துட்டு நேற்று வீடியோ போட முடியல. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. வீடு கட்டி முடிச்சாச்சு. ஸோ முன்னாடி வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணுவோம். ஐ மீன் வந்துட்டு நம்ம போன வில்லேஜிலேருந்து கொஞ்சம் சீட்ஸ் கொண்டாந்துருந்தோம் இல்லையா. லெமன் சீடு, அப்புறமேட்டுக்கா வீட் சீடு, கேரட்டு, பொட்டேட்டோ அதெல்லாம் கொண்டாந்து வந்து இல்லையா. ஸோ அதை வச்சு இப்போ ஃபார்ம் பண்ணுவோம். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபார்ம் முடித்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு வில்லேஜுக்கு போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற சீட்ஸ் கொண்டாந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ வாங்க நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு ஃபார்ம் பண்ணிடலாம். கேரட் இருந்தது. ஸோ அதை வச்சு கேரட் வந்து நம்மக்கிட்ட 3 தான் இருந்தது. அதனால் வந்துட்டு நம்ம கேரட் வந்து 3 மட்டும் ஃபார்ம் பண்ணிவிட்டு வீட் சீடு நிறையா இருக்கிறதுனால நம்ம அதை வந்து நிறையா ஃபார்ம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஃபார்ம் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெமன் சீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு அதை போய் பார்ப்போம். இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் 2 ஃபார்மிங் சைடுமே நம்ம வந்துட்டு செஸ்ட் வச்சுப்போம். அப்போ தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ண நம்ம அதில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இருட்டாயிடுச்சு, தூங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக தான் வந்துட்டு லைட்டெல்லாம் வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே, லெமன் சீடு இருக்குல்ல, அதை போய் பார்ப்போம். அப்புறம் எல்லாம் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு பார்த்துட்டு இருந்தப்போ தான் லெமன் சீட் பார்த்தேன். அப்புறம் மீண்டும் கொண்டாந்து இங்கே வந்துட்டு லெமன் சீடு வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சைடு வந்துட்டு அங்கே பாருங்கள் வந்து ஒரு கீப்பர் இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டேன். இருந்துமே அது வந்து என்னை தேடி வந்து வெடித்து செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்போனே அந்தாட்ட வந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து நம்மளோட முயல் குட்டி தான் ஒன்று வந்துட்டு, சாரி அணில் குட்டி, அது வந்துட்டு ஒன்று இல்லை முயல் குட்டி தான் வந்துட்டு ஒன்று வந்துட்டு தண்ணிக்குள்ளே ஓடியாடிட்டு இருந்தது. அதை போய் கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கு ஃபுட்டு கொடுத்து உட்கார வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து சீட்லாம் வந்துட்டு இங்கே ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ வந்து ஒரு ஸ்பைடர் வந்தது. அதுவும் என்னை அடிச்சிச்சு, நானும் அதை அடித்தேன். அப்புறம் ஒரு வழியாக நம்ம அதை கொண்டுட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நம்ம அந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் வச்சு ஃபார்ம் பண்ணிடுவோம். லெமன் சீடு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று விட்டு தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் வாட்டர்மெலன். ஏன் அப்படின்னா வந்து அது பக்கத்தில் தான் வந்து அந்த வாட்டர்மெலன் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்படி இருக்குமோன்னு நினச்சி அப்படி தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் அது எப்படி வருதுன்னுட்டு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடுத்த வில்லேஜுக்கு போய் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பானான இடத்துல வந்துட்டு ஒரு வில்லேஜ் இருந்தது இல்லையா. நம்ம கூட அங்கே வந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தானே நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ் தேடி வந்தோம். ஸோ வந்து நம்ம அங்கேருந்து அந்த கோஆர்டினேட்ஸ்க்கு போவோம். அப்போ வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற பெட்டை உடச்சோன்னா தான், செத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக அங்கே போயிடலாம், போகிற வழியில் செத்துட்டா. அதனால் வந்துட்டு நான் இங்கே இருக்கிற பெட்டை வந்து உடச்சிட்டு மீண்டும் வந்து வச்சிட்டேன். அப்போ வரும்போது இங்கே பார்த்தீங்களா யானைக்குட்டி அழகாக இருக்குல்ல. நான் அது மேலே கிட்ட போனோடனே எனக்கு வந்து ரைடு கேட்டது. ஸோ வந்து அப்போ அது மேலே ரைட் பண்ணலாம் போல். நம்ம இதுக்கான திங்ஸ்லாம் எடுத்துட்டா இது மேலே கரெக்டாக ரைட் பண்ணி நம்ம எங்கேனாலும் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அது போக்கில் தான் போயிட்டுருந்தேன். அப்புறம் ரொம்ப இருட்டாயிடுச்சு. அப்புறம் சரி நம்ம சீக்கிரம் போய் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே போயிட்டு இப்படி ஒரு குழியில் விழுந்து செத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பானானா அப்பயும் இருட்டாக தானே இருக்கும். அங்கே இருக்கிற ஜாம்பிஸ்லாம் என்னை துரத்திட்டு இருந்துச்சு. நான் சீக்கிரமாக வில்லேஜுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இங்கெல்லாம் பெட்டு இல்லை எனக்கு தெரியும். அப்புறம் இங்கே வந்து இவனை எழுப்பி விட்டுட்டு அப்புறம் நான் தூங்கி எழுந்துச்சிட்டு மீண்டும் ஏதாவது நல்லதாக கிடைக்குமான்னு பார்க்குறேன். இது கிடைக்கல காய்ஸ் அந்த ட்ரேடர்ஸ் கிட்டலாம். அப்புறம் இங்கே வந்து ஒரு அயன் பிளாக் இருக்குது. ஸோ நமக்கு அயன் பிளாக் வந்து யூஸ் ஆகும். அதனால் வந்துட்டு நம்ம அயன் பிளாக் வந்து எடுக்கணும் அப்படின்னா பிக்காக்ஸ் வேணும். நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல இல்லையா. ஸோ வந்து இந்த மரத்தெல்லாம் வந்துட்டு மைண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பிக்காக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஏங்க நம்மக்கிட்ட கிராஃப்டிங் டேபிளும் இல்லை. ஸோ கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிவிட்டு தான் பிக்காக்ஸ் ரெடி பண்ண முடியும். ஸோ வந்துட்டு இப்போ கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணியாச்சு. பிக்காக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பிக்காக்ஸில் வந்துட்டு நம்ம அயன் இதெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு தண்ணி வச்சிட்ருக்கிறதுக்கு ஒரு இது இருக்குங்க இல்லையா, தொட்டி, அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறமேட்டுக்கா வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தப்போ சீட்ஸ் தான் இருந்தது. இங்கே ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே இருக்கிற வில்லேஜஸ். ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டு இங்கே வீட் இருந்தது, இதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த மிஷின் அப்புறமேட்டுக்கா நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற மிஷினு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அங்கே இருக்கிற ட்ரேடர்கிட்ட பார்த்தேன். வந்துட்டு எதுவும் வாங்க முடியல இப்போதைக்கு. ஸோ வந்து சரின்ட்டு நான் வெளியே போய் இங்கே இருந்துட்டு நிறைய ஃபார்மிங் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அது எல்லாமே எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு வந்து ஃபுட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம். அது நமக்கு நல்லா ஹெல்த் கொடுக்கும்.
அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் விட வேணான்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வேறு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன். இங்கே ஹார்ஸ் இருக்குது, பட் அதை நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்புறம் நடுவுலேயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி தூங்கி எழுந்ததுனால நம்மளால் மீண்டும் தூங்க முடியாது. பட் தூங்கி எழுந்தா தான் வந்துட்டு நம்மளால் மழையை நிப்பாட்ட முடியும். அதனால் நானும் அப்பப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே பூந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா மழையில் வந்துட்டு எல்லா ஜாம்பிஸுமே ஸ்பான் ஆகும். அது வந்து நம்மளை அடிக்கவும் செய்யும். ஸோ வந்துட்டு நான் கொஞ்சம் வெளியே இருக்க பயமாகவே தான் இருந்தது. அங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு ஜாம்பி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், அப்போயும் அது வந்து டோருக்கு வெளியவே நின்றுட்டு இருந்தது. நானும் அது போகுமான்னு பார்த்தா அது எனக்கு காவல் காக்கிற மாதிரி வெளியவே சுற்றிட்டு இருக்குங்க. சரி, அப்புறமேட்டுக்கு அது போகாதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் என்ன சொல்கிறது, வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். மழை நின்ற பிறகு அதுக்கப்புறமேட்டுக்கா நான் தூங்கி எழுந்துச்சி வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஜாம்பி சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் அதை போய் கிட்ட பார்த்துட்டு நம்ம சேர்த்துட்டோன்னா மீண்டும் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு கொஞ்சம் வில்லேஜஸ் இருந்தது. இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் சேம் உருளைக்கிழங்கு கேரட் இருந்ததுன்னு நினைக்கிறேன், 1-2. அதை எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டுக்கா இங்கே வந்தேன். இங்கே பெட்டோட தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தா இவன் இது மேலே ஏறி நின்று என்ன பண்ணுறானே தெரியல. அப்புறம் போடாடே அப்படின்ட்டு நான் அதை உடச்சி எடுத்துக்கிட்டு அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு நீ உள்ளே ஏறு அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்துட்டு நமக்கு பொட்டேட்டோ, ஆப்பிள், அப்புறம் வந்துட்டு அந்த க்ரீன் கலர் எம்ப்ராய்ட் ஸ்டோனும் கிடச்சிது. ஸோ நான் அதையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால நம்மக்கிட்ட அந்த சுருக்கு வை மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் 64 ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதில் நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இன்னொரு வீட்லேயும் வந்துட்டு சேம் அதே மாதிரி இருந்தது. அங்கேயே ஆப்பிள்ஸ்லாம் இருந்தது. எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டுக்கா நான் இங்கே வந்து கிளம்பலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே வில்லேஜஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம கிளம்பணுன்னா சேம் போட் வேணும் இல்லையா. நான் போட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வரல, எதுவுமே எடுத்துகிட்டு வராதனால போட் தயாரிக்கிறோம். அப்புறம் இவங்க வந்து ஃபுல் பண்ணி வச்சுருந்தான். மீண்டும் நான் அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அவன் மீண்டும் வந்துட்டு நான் எடுக்க அவன் மீண்டும் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ இவனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். அப்புறம் இங்கே கங்காரம் இருந்தது. போன வீடியோவில் பார்த்தீங்களா, ஒரு கங்காரம் வந்து என்னை அடிச்சிருச்சு. ஆனால் இது என்னை அடிக்கலை. அந்த கங்காரம் கையில் வந்துட்டு இந்த பாக்ஸிங் இது மாதிரி இருந்தது, பட் இதுக்கிட்ட இல்லை. அதனால இது என்னை அடிக்கலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா சரி ஓகே போட் செஞ்சுட்டு நம்ம கிளம்பலாம், திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட் செஞ்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு இந்த வழியில் போய் போவோம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு கிளம்பிட்டேன். ஸோ வந்து வேறு என்ன, அவ்வளோதான். போட்லேருந்து நம்ம வீட்டுக்கு போய் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வில்லேஜுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா. இந்த மாதிரி ஏதாவது போகிற வழியில் என்னன்னு பார்ப்போம், இல்லைனா மைண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ட்டு. ஒருத்தர் வந்து அயன் ஃபார்ம் கட்ட சொல்லியிருந்தாரு, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டுறேன். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்படி ஒன்று ஒன்றா பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம போகும்பொழுது நம்ம இங்கேருந்து கோஆர்டினேட்ஸ் தேடி போகும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச முயல் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் அடைச்சி வச்சுருந்தேன். அப்புறமேட்டுக்கா இப்போ அதை நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அதை ஹெல்ப்புறதுக்கு பார்க்குறேன், அது காமிக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிச்சிது. அப்புறம் இங்கே வந்ததும் இந்த பயோமில் வந்து அந்த தென்னை மரம் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கோகோனட் சீட்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு மரமும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போதே நைட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு பார்த்தா இங்கே வந்துட்டு இன்னொரு தென்னை மரத்தையும் உடச்சிட்டு அந்த ட்ரீக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பூனை இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் வில்லேஜ் இருக்கணும், பட் வந்து வில்லேஜ் எதுவும் இல்லை. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் கொண்டு போய் வீட்டில் வச்சிடணும். இங்கே பார்த்தீங்களா, இது என்னன்னே தெரியல, பார்க்க கோழி மாதிரி இருக்குது, பட் வந்து அது தண்ணியில் தான் இருக்குது. நான் வந்து வீட் சீடை வந்து கையில் வச்சிட்டு இருந்தால் மட்டும் என்கிட்ட வருது. சரி ஓகே அப்படின்ட்டு இன்னொரு மரத்தையும் உடச்சி விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நம்மளுடைய முயல்குட்டி ஒரு பக்கம் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சீட்டை எடுத்து மீண்டும் கையில் வச்சுக்கிட்டேன். நம்ம இப்படி கையில் வச்சுக்கிட்டா அதுங்க நம்மக்கிட்ட வரும். ஆனால் வந்து அந்த கோழி மாதிரியே இருக்கிற ஜீவனும் நம்மக்கிட்ட நிறைய வந்துட்டு இருந்தது. அதனால் மீண்டும் நான் அதெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு ட்ரீ விழுந்தது. ஸோ வந்து நம்மக்கிட்ட மீண்டும் ஸ்டோரேஜ் இல்லாததுனால நான் அதெல்லாம் வந்துட்டு எடுத்து ஒன்றா சுருக்கு பைக்குள்ளே போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ வந்து அந்த தேவையில்லாதெல்லாம் கீழே போட்டுவிட்டு சுருக்கு பைக்கில் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் 2 மரம் நமக்கு கிடச்சிது. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு போய் பார்த்தா கீழே வந்துட்டு அந்த நம்ம முயல்குட்டியை வந்து போட்டில் ஏற்றிக்கணும், அப்போ தான் அதில் கூப்பிட்டு போக முடியும். அப்போது நான் கீழே இறங்கும்போது என்னை ஏதோ ரொம்ப அடிச்சுட்டே இருந்தது. பார்த்தா அது ஏதோ ஃபிஷ்ஷு. சரின்ட்டு நான் ஆப்பிள் சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு நான் அதுக்குள்ளே பார்த்தா இங்கே நம்ம அந்த கோழி மாதிரி இருந்ததும் போட்டில் ஏறி உட்காந்துது. அதனால் நம்ம இப்போதைக்கு வீட்டுக்கு போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.